இந்த வாலிப முகாமிலே உங்களை எல்லாரும் சந்திக்க முடியாய் ஆண்டவர் கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I am so thankful to the Lord for giving me this privilege of joining you in this youth camp. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I really believe that these 3 days would have been really a blessing to you. ஜெயம் கொள்ளும் வாலிபம் என்ற தலைப்பிலே இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. This camp is going under the theme Youth Overcomers. போராட்ட களம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. If you don't have a battlefield, you don't have a victory. கிரிக்கெட்ல வெற்றி வேண்டுமானால் கிரிக்கெட் மைதானத்தில் போய் விளையாட வேண்டும். If you want to have victory in cricket, you have to go to the cricket field and you have to play there. இந்த நாளில் உங்களோடு கூட போராட்ட களத்திலே உள்ளதான 5 வகையான மக்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to speak to you today about 5 types of people who are in the battlefield. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். We'll turn to 1 Samuel chapter 14. அதிலே உள்ளதான ஒரு போராட்ட களத்தை நாம் பார்க்கிறோம். We can see one type of battlefield here. 1 Samuel chapter 14. செல்லையா நடத்தின இந்த புரோகிராம்ல ஜெயமலை என்ற மலையை நாம் இங்கே பார்க்கிறோம். We saw in the program which Chelaya conducted the mountain of victory. We saw that and this is similar to that. முதல் கூட்ட மக்கள், முதல் வகையான மக்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். We see here the first type of people. Saul was staying in the outskirts, that is mean outside the place which is called Gibeah, under the pomegranate tree which is in Migron. இந்த 14ஆம் அதிகாரம் மிக்மாஸிலே நடந்ததான ஒரு யுத்தத்தை குறித்து பேசுகிறது. This battle is about what happened in a war at a place called மிக்மாஸ். அதிலே அந்த யுத்தத்திற்கு எதிரிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆனால் சவுல் அவர் கடைசிக்கு போய் ஒரு மாதுளை மரத்தின் கீழே இருந்து விட்டார். The enemy has come into the battlefield and is approached, but King Saul, he was very much away from the battlefield. He was sitting under pomegranate tree. ஏறக்குறைய 600 பேர் அவரோடு கூட இருந்தார்களாம். But about 600 people are with him. யுத்த களத்திலே சும்மா இருப்பது, this is the type of people who are in the battle but who are very lethargic and who are not taking it seriously. ஆங்கிலத்திலே indifferent attitude என்று சொல்வார்கள். So in English ஏனோதானோ என்ற மனப்பான்மை. It is indifferent attitude. Whatever happens is okay, like that, an indifferent attitude. அல்லது ஒரு சோம்பேறித்தனம். It is a laziness, or it's a kind of a laziness. அசதியா இருப்பது. It is to be lethargic. ஒரு மாதுளை மரத்தின் கீழே போய் இருந்து விட்டார். He just went and sat under a pomegranate tree. யாரோ சகோதரர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். Some brother is coming to your house. எங்க தம்பியை காணோம் என்று கேட்கிறார்கள், அல்லது தங்கையை காணோம் என்று கேட்கிறார்கள். So the visitor who comes to your house, he asks, "Oh, where is your son or where is your daughter?" கடைசியில ஒரு ரூம்ல இருக்கு, அங்க படுத்துட்டு இருக்கான் அல்லது அங்க படுத்து கொண்டிருக்கிறாள். So there is a room at the end of the house, my son or daughter, he's there or she's there sleeping. போராட்ட களத்திலே சோர்ந்து போய் ஸ்ட்ரெஸ்ட் ஆகி ஏனோதானோ என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. This is a condition in which at the time of battle you are discouraged and you become weary and you want to just withdraw. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், யுத்த காலம் வந்த பொழுது தாவீது தூங்கிக் கொண்டிருந்தார். We read in 2 Samuel chapter 11 verse 1 that when the time of the war, the kings went for war came, David was at home, he was sleeping. அவன் பாவத்திலே விழுந்தான். அதனுடைய தொடர் கதையை நாம் அறிந்திருக்கிறோம். He fell into sin and we know the story which continued after that. புதிய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறோம். We see people like that even in the New Testament. ஒரு தாலந்தை வாங்கினவன் அதை புதைத்து போட்டான். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read in Matthew chapter 25, the person who received 1 talent, he hid it under the ground. ஆண்டவர் அவனை பார்த்து சோம்பேறி என்று மட்டும் சொல்லவில்லை, பொல்லாதவனும் சோம்பேறியுமா இருக்கிறவனே என்று சொன்னார். The king looked at that servant and told not just that he was lazy, but he was a wicked and a lazy slave.
எப்படி சோம்பேறியா இருந்தவன் பொல்லாதவனாய் மாறினான்? How did the lazy slave become a wicked slave? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in Hebrews chapter 6. அதிலே அசதியாய் இராமல் என்று நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். It says, let's not be careless. ஆங்கில வேதாகமத்திலே sluggish என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In the English Bible the word used is sluggish. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் Hebrews chapter 6 9-10 வசனங்களை 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read that in verse 11. அதற்கு முந்தின வசனங்களில் இரண்டு தோட்டங்களை குறித்து வாசிக்கிறோம். Before that, before this verse, we read about two gardens. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். In verse 7 and verse 8. அந்த இரண்டு தோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் தோட்டம் tilled, பண்படுத்தப்பட்ட. இரண்டாவது தோட்டம் பண்படுத்தப்படாத தோட்டம். So the difference between these two gardens, as we see in the English version, is the difference is that word tilled. It's some land which has been prepared, but in the verse 8 that land was not prepared. சோம்பேறினுடைய வயலை போய் பார்த்தேன், அது முள்ளுக்கடா இருந்தது என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம். We read in the book of Proverbs that I went towards a field who was a sluggard and it was full of thorns and nettles. ஆகவே ஒரு நல்ல நிலத்திலே ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். If you have a 1 acre of land, a good land, you'll be able to earn about 2 lakhs of rupees. ஆனால் அந்த நிலத்தை பண்படுத்தாமல் சும்மா விட்டுவிட்டால் அது பூஜ்ஜியம் வருமானம் என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது. So if you don't till that and you don't cultivate it, it doesn't mean that you'll get 0 rupees. நெகட்டிவ்லே போகும். It will become negative. அது முள்ளுக்காடாய் மாறி வேறு ஒருத்தருக்கு அந்த நிலத்தை விற்றுவிட்டால் அவர் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணுவதற்கு பல 1000 ரூபாய்கள் மதிப்பு செலவாகும். So when you leave it until it will be full of thorns, and if you sell that land, the person who buys it will have to use a JCB to clear up all the thorns, and he'll have to spend thousands of rupees for that. ஆகவே சோம்பலா இருக்கிறதுனாலே நீங்கள் பூஜ்ஜியம் என்று எண்ணக்கூடாது. நெகட்டிவ்லே போய் கொண்டே இருக்கும். You shouldn't think that because I am lazy nothing will happen. No, something bad may be happening, a negative thing may be happening. சில கிறிஸ்தவர்களை நான் போய் பார்த்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறேன், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். So if I go and meet some Christian and ask them, what are you doing? They are saying we are waiting on the Lord. It says that remain waiting and for the Lord to act. Be still and know that I am God. Be still and know that I am God. That's what the verse they will quote. நீங்கள் காத்திருக்கவில்லை, கர்த்தர் தான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். It's not that you are waiting, but the Lord is waiting for you to act. எப்பொழுது என்னுடைய மகன் எழுந்திருப்பான்? When will my son wake up? எப்பொழுது என்னுடைய மகன் போராட்ட களத்திற்கு யுத்த களத்திற்கு தயாராவான்? When will my son become ready for the battlefield? எப்பொழுது அவன் ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறான்? When is he going to receive the spiritual strength? இந்த அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதை சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம். We read this verse, be still and know that I am God, in Psalm 46 verse 10. அதனுடைய பின்னணியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand the background of this verse. கோராகின் புத்திரர் கோராகு அவனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பூமியிலே அமிழ்ந்து போன பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். This psalm was written at a time when Korah and his followers they went alive into hell. When the அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். They were all murmuring. அப்பொழுதுதான் நீங்கள் சும்மா இருங்கள், தேவன் செய்ததை பாருங்கள். சும்மா இருங்கள் என்று சொன்னால் முறுமுறுக்கிறதை நிறுத்தி விடுங்கள் என்று அர்த்தம். At that time when it says be still, it means you stop murmuring and complaining. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in Exodus chapter 14 verse 14 like this. 14ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். It says, the Lord will fight for you, you will not do anything, you will just see the Lord fighting for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே இன்றைக்கு अनेक வாலிப சகோதரிகள் சும்மா இருந்து விடுகிறார்கள். It says, stand by. So people in the youth today, when it says, just stand by, they just stand, they don't do anything. இது என்னுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அதுக்கு முந்தின வசனங்களிலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். So what you read before these verses is that the people are murmuring against Moses at that time. 11ஆம் வசனத்திலே ஏன் இப்படி செய்தீர்?
In verse 11 we see how they murmur. Then they said, why have you done like this to us? எகிப்திலே எங்களுக்கு கல்லறை இல்லை என்று அங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறுமுறுத்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். They said that is it because there were no graves in Egypt you brought us here? That's how they were murmuring. மீண்டுமாய் திரும்பி போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். So now they are ready to go back to Egypt. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், be still என்று சொன்னால் பின்னால் போய் நிறுத்தி விடுங்கள். இப்பொழுது ஒரு பின்னால் போகிறவன் முன்னால் வர வேண்டும் என்று சொன்னால் he has to stop and then proceed forward. So when it says be still, that means a person is going backward. He should stop and start coming forward. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். In verse 15 that is what we read. The Lord is saying, get up and go. ஒரு ஜப்பான் நாட்டில இருந்து ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்க வந்தானாம். So there was a man from Japan who came to see God. ஆண்டவர் என்னப்பா எதுக்காக வந்தே என்று கேட்டாராம். So the Lord asked him, why have you come? எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ்ல எனக்கு நுட்ப அறிவு தேவை என்று கேட்டானாம். So he told, I need some deep knowledge into the electronics technology. உலகத்திலே நான் முதல் ஆளாய் வர வேண்டும் என்று கேட்டானாம். He said, I must become the first man on this earth. ஆண்டவர் சொன்னார், இந்த உனக்கு நீ போ என்று சொல்லிவிட்டாராம். So this is what the Lord told, you go. அடுத்து ரஷ்யாவிலிருந்து ஒரு மனிதன் வந்தானாம். So then another man came from Russia. எனக்கு இந்த ராக்கெட் விடுவதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டானாம். So he asked the Lord, I need wisdom, the knowledge to send rockets. ஆகவே இப்பொழுது அவன் ராக்கெட் விட்டு கொண்டிருக்கிறார். So now he is launching rockets. ஜெர்மனிலிருந்து ஒருத்தன் வந்தான். So a man from Germany came. எனக்கு பெரிய பெரிய மிஷனரி செய்வதற்கு உத்திகள் வேண்டும் என்று கேட்டான். So he said, I need lot of knowledge to build big machines. ஆண்டவர் இந்த எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லிவிட்டார். So he said, okay, you take that knowledge and go. And நம்மால் ஒருத்தர் போயிருந்தானாம். Our person went. என்னப்பா எதுக்கு வந்தேன்னு கேட்டார் ஆண்டவர். The Lord asked him, why have you come? சும்மா வந்தேன் என்று சொன்னான். Just like that I came. For no reason I came. சும்மாவே போய் என்று சொல்லிவிட்டாராம். The Lord also told him, go back empty handed. வேற எந்த பாஷையிலுமே இந்த சும்மா என்ற வார்த்தை இல்லை. There is no other language has got this word summa, an equivalent of this word summa, just doing nothing. எங்க இருக்கறா என்று சொன்னா நான் சும்மா வந்தேன், சும்மா உட்கார்ந்திருக்கேன், சும்மா இருக்கறேன், சும்மா போறேன். So wherever you go you say, I just like that came, nothing, for no reason I came, no reason I am sitting, no reason I am going. ஆகவே இந்த வசனத்தை நாம் தவறாய் விளங்கிக் கொள்ள கூடாது. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் அடுத்த 15ஆம் வசனத்திலே பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். So we should not செங்கலை ஆண்டவர் பிளக்கிறார். So we should not misunderstand this word of God which says be still and know that I am God, or stand and see the salvation of God. You should not misunderstand it. It means that we have to start going forward and go across the Red Sea. எப்பொழுதுமே ஆண்டவர் நாம் முன்னோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord is always desirous that we should advance, go forward. இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in another place. பாடல் பாடுகிறோம். We sing that song in Tamil. யுத்தம் எனதல்ல கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று பார்க்கிற செய்யும். So the battle is the Lord's. I have to just stand and see the salvation of God. அதை நாம் 2 நாளாக 20ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். So we read that in 2 Chronicles chapter 20 15ஆம் வசனம், verse 15. 2 Chronicles chapter 20 verse 15. யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது. The battle is the Lord's, not yours. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 16ஆம் வசனம். You read the verse 16, the next one. நான் யுத்தம் பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்குங்கள் என்று சொல்கிறார். Does the Lord say the battle is mine, I am going to fight for you, go home and sleep? Does he say like that? No. இல்லை. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். It says here, tomorrow go down against them. புறப்பட்டு போங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். The Lord is telling, get ready, you can go. கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? Whom will the Lord fight for? யாரெல்லாம் புறப்பட்டு போகிறார்களோ, who are all on the move. The Lord will fight for those who get ready and go, or those who are on the move. 17ஆம் வசனத்தில் கீழே பாருங்கள். Verse 17, the later portion you see like this. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். Do not fear or be dismayed. யுத்தம் உங்களுடையதா இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும். If the battle is yours, then you have to be fear and you have to be dismayed. அநேகர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள், நான் சோதனை வருகிறதே சோர்ந்து போகிறேன் என்று சொல்கிறார்கள். Many people have asked this question, a temptation, a trial comes and I become discouraged. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த யுத்தம்
தேவனுடைய யுத்தம். But you have to say, this battle belongs to the Lord. ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். So I will not be, afraid. I will not be discouraged. இந்த 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகவே அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். So the Lord is saying in this verse 17, go and for the Lord is with you, please go ahead. 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். It's in verse 20. 2 நாளாகமம் 20:20. Second Chronicles chapter 20 verse 20. கர்த்தர் சொல்லிவிட்டார், யுத்தம் என்னுடையது என்று சொல்லிவிட்டார். The Lord has spoken and said that the battle belongs to him. ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? But you know what the people did? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். So they rose early in the morning and went out to the wilderness of Tekoa. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? But what do we do? ஆண்டவர் யுத்தம் என்னுடையது உங்களுடையது என்று சொல்லிவிட்டால் நாம் வீட்டுக்கு போய் விடுகிறோம், அல்லது படுத்து விடுகிறோம், உறங்கி விடுகிறோம். So if the Lord says the battle belongs to me, then we go back into our house and we sleep. ஜார்ஜ் முல்லர் இடத்திலே ஒரு வாலிபன் வந்தான். A young man, he came to George Muller. அவன் கேட்டான், அதிகாலையில் எழுந்து நான் வேதத்தை தியானிக்க வேண்டும், அதற்காக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டான். So he told George Muller, I want to rise up early in the morning and I want to pray, I want to read the word, please pray for me. அதுக்கு ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், For that George Muller told him, முதலாவது ஒரு காலை உன்னுடைய படுக்கையில் எடுத்து கீழே வை. First take one leg and put it outside your bed. பிறகு அடுத்த காலம் கீழே வந்து எடுத்து வைத்து நீ எழுந்திருப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னாராம். Then he said, I'll pray that you should take the next leg also and get down. ஆஸ்வால்ட் என்ற தேவ மனிதன் சொல்கிறார், இது ஒரு காமன் சென்ஸ் மட்டுமல்ல, இது ஒரு சவுண்ட் தியாலஜி, நல்ல ஒரு வேதத்தை சார்ந்த ஒரு அறிவுரை என்று சொல்கிறார். So Oswald, man of God says it's not only just common sense but a sound theology. ஆகவே வாலிபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? So you people who are young, what are you doing? ஒருவேளை நான் நீதி உள்ளவன் என்று சொல்லலாம். You may be able to say that I am a righteous man. நான் பரிசுத்தவான் என்று சொல்லலாம். You may be able to say I am a holy person. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 ஆண்டவர் சொல்கிறார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். In Revelation chapter 22 verse 12, the Lord says, those who are righteous, let them do more righteous, become more righteous. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Let the one who is holy become more holy. அவன் இன்னும் பரிசுத்தமாகாவிட்டால் அவனுக்குள்ளே பாவம் வந்துவிடும். If he is not become holy, then sin will enter into him. அவன் நீதி செய்யாவிட்டால் இருக்கக்கூடிய நீதியும் போய் அநீதி வந்துவிடும். If he is not practicing righteousness, that righteousness will go and unrighteousness will come in. ஆகவே நாம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in 1 Samuel 13:22. சவுல் யுத்தம் நடக்கும்போது மட்டும் அவன் அசதியா இல்லை. It is not that Saul was, sluggish during the time of the war. நாம் இங்கே வாசிக்கிறோம், முந்தின அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சவுலுக்கும் யோனத்தானுக்கும் மட்டுமே ஆயுதங்கள் இருந்தது. We read here in the previous verse that there was weapons only with Saul and Jonathan. 22ஆம் வசனம் 1 சாமுவேல் 13:22. 1 Samuel chapter 13 verse 22. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாய் யோனத்தானுக்குமே அன்றி வேறு யாரிடத்திலேயும் ஈட்டியும் பட்டயமும் இல்லை. So it came about on the day of the battle that neither sword nor spear was found in the hands of any of the people who were with Saul and Jonathan, but they were found with Saul and his son Jonathan. ஊருக்கு புறப்படும் நாள் வரும்போது கார் எடுக்கிறீங்க, கார்ல பெட்ரோல் இல்ல. When you want to travel to a long distance place, you take the car and you find there's no gas in it. நாளைக்கு பரீட்சை, இது வரைக்கும் படிக்கல. Tomorrow there's an exam, but till today I have not studied. அதான் சவுலுடைய வாழ்க்கை. That is the life of Saul. சவுல் ஆயுததாரிகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு நாட்கள்? What was Saul doing all these days for the weapons? டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? What was the defense minister doing? நம்முடைய இந்திய நாட்டிலே பார்க்கிறோம், திருச்சியிலே துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. In our land we know in Trichy they have a gun factory. HAPP என்று சொல்கிறார்கள். HAPP they call it. Heavy Alloy Penetration Project. அதாவது குண்டு துளைக்கக்கூடிய, குண்டுகளை செய்யக்கூடியதான இடம். So this is the the bullets which can pierce very heavy targets. விமானங்களை வாங்குகிறார்கள், போர் கப்பல்களை வாங்குகிறார்கள், குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். So they keep on buying ships and aircrafts. இந்தியாவிலே கடைசியாக யுத்தம் வந்த வருஷம் உங்களுக்கு தெரியுமா? Do you know the year where the last battle was fought in India by India?
உங்களுக்கு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. You may not remember. ஆனால் யுத்த தளவாடங்களை ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். But even today they are keeping on getting ready, prepared, buying weapons and making weapons and being ready for that. இன்னைக்கு யுத்தமே இல்ல அதனால நான் சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க. Don't say that today there is no fight or battle for me, so I'll remain idle. சோதனை நாள் வந்துருச்சு, சோதனையில நான் விழுந்துட்டேன் பிரதர், என்ன செய்யறது பிரதர்னா நீங்க ஆயத்தம் பண்ணல உங்களை. When you say the temptation came brother and I fell, it means you didn't prepare yourself to meet the temptation. இவ்வளவு நாட்களாக சவுல் அவன் தன்னுடைய ஆயுதங்களை தயார் செய்யவே இல்லை. For all these days Saul never prepared or made the weapons. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது. In English there is a proverb, the more you sweat in practice the less you will bleed in war. அதாவது பயிற்சி களத்திலே நீங்கள் வேர்க்க பயிற்சி செய்தால் யுத்த களத்திலே ரத்தம் சிந்துவது குறைவா இருக்கும். So if you practice with lot of sweat during the practice time, in the battle you will shed less blood. வேதாகமத்திலேயும் அதற்கு ஒத்ததான ஒரு வசனம் இருக்கிறது. There is a verse in the Bible relating to that. எரேமியா 12:5. Jeremiah 12:5. ஆளாட்களோட ஓடும்போதே நீ இளைத்து போவாயானால் குதிரைகளோட எப்படி ஓடுவாய்? When you become weary, running with men, how will you run with horses? சமாதான காலத்திலேயே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வாய்? In the time of peace, even at that time you are seeking refuge. When Jordan is in flood, what will you do? ஆகவே சமாதான காலத்திலே அடைக்கலத்தை தேடாதீர்கள். So in the time of peace, don't search for any refuge. சமாதான காலத்திலே யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படுங்கள். So even in the time of peace, get ready for the battle. யோசுவா 1:3 வாசிக்கிறோம். Joshua 1:3. ஆண்டவர் சொல்கிறார், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். The Lord tells Joshua that wherever you set foot, that land I will make you to possess. ஜார்ஜ் முல்லர் சொன்னது போலவே ஆண்டவர் சொல்கிறார், முதல் காலை நீ எடுத்து எதிரினுடைய தேசத்திலே வை, அப்பொழுது நான் அந்த தேசத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். So like what George Muller told, he is saying, you please keep your foot in the land and then I will give you the land. ஆம், எதிரினுடைய தேசத்திலே போய் கால் வைக்க வேண்டுமானால் வெளியே புறப்பட்டு போக வேண்டும், எதிரியை சந்திக்க வேண்டும். If you want to conquer the land of the enemy, you have to go forward and keep your foot on the land of the enemy. வழியிலே சிங்கம் என்று சோம்பேறி சொல்வான் என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம். We read in the book of Proverbs that a lazy man will say, there is a lion in the way, there is a lion in the way, and he will not move. அது சிங்கம் அல்ல, அது ஒரு சவால். It's not a lion, it is a challenge, it's a problem. வாலிபர்களாகிய நீங்கள் சவாலை சந்திப்பதற்கு எதிர்த்து புறப்பட்டு போகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது பயந்து அடைக்கலத்தை தேடி போகிறீர்களா? You young people, are you going out to meet these problems and challenges, or are you scared, timid and you are withdrawing? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். Our battle is not with the flesh and blood, but is with the wicked forces in the heavenlies. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். It says, resist the devil and he'll flee from you. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே தத்துவத்தை தான், கோட்பாட்டை தான் வாசிக்கிறோம். In the Old Testament also we read that same philosophy or the same logic. புறப்பட்டு போங்கள், எதிரியை போய் சந்தியுங்கள். Go forward. யுத்தத்தில் ஜெயத்தை தருவேன். Go forward and meet the enemy, then I will give you victory in that battle. ஆகவே ஒரு காலம் நாம் முன்னேறி போவதை நாம் மறந்துவிடவே கூடாது. So we should never forget that we have to be people who are going forward. நல்ல ஒரு கோரஸ் இருக்கிறது பாடல். There is a முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இதுவே. So there is a good chorus. It says, we'll all go forward, press forward. This is the day to press forward. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இன்னும் கொஞ்சம் செல்வோம். A little more we'll go forward. ஆம், நாம் சத்துருவினுடைய களத்துக்குள்ளாக சென்று நாம் மீட்க வேண்டும். We have to go into the land of the enemy and we have to redeem people there. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ரட்சிப்பு என்னும் தலைசீரா, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம் என்று பல ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். So in the book of Ephesians, the Lord has given us lot of pieces of armor, the helmet of salvation, the breastplate of righteousness, the shoe of gospel, like that he has given all these weapons for us. ஆனால் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதியை ஆண்டவர் மறந்து விட்டார். But in the body, a big piece of a body, the Lord has forgotten. முதுகு, நம்முடைய முதுகு. It's our back.
முதுகுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. The Lord did not give any protective armor for your back. அது என்ன 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 அர்த்தம் அதற்கு? What is the meaning for that? ஆண்டவர் உங்கள் மேல் நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து பிசாசை எதிர்த்துக்கொண்டே முன்னேக்கி போவீர்கள் என்று நம்பிக்கையா இருக்கிறார். So the Lord is very confident that you will be facing the enemy and you will be going forward. சத்ரு தான் தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு ஓட வேண்டும். Only the enemy should show his back and flee away from you. நாம் சாத்தான் எதிர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். We are the people who should be resisting devil. எனக்கு 10 வயதா இருக்கும்போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. When I was 10 years old, an incident happened in my life which comes to my remembrance now. என்னுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு வயதான தம்பதியர் இருந்தார்கள். So in the back side of my house there lived an old couple. அவர்களுக்கு ஒரு 50 வயது 55 வயது இருக்கும் அப்பொழுது. So they must have been around 50 or 55 at that time. அந்த தாயாருக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணத்தினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். So that the mother, the woman in that house, she was always being troubled by thoughts of suicide. சாத்தான் சொல்வான், இந்த பெட்ரூம்ல இரண்டாவது ஷெல்ஃப்ல கயிறு இருக்கு, அந்த கயிறு எடுத்து மாட்டிட்டு தொங்கு என்று சொல்வான். So Satan would tell her, there is a rope in the second shelf, please take that and tie it and hang yourself from the roof. அவளுக்கு எந்த தற்கொலை செய்வதற்கு எந்த காரணமுமே இல்லை. There was no reason for her to commit suicide. அன்பான கணவன், a loving husband, ஒரே ஒரு மகள், one only daughter, குடும்ப பிரச்சனை எதுவுமே இல்லை. There was no problem in the family. ஆனாலும் தற்கொலை செய்வதற்கு தூண்டிக் கொண்டே இருந்தான் சாத்தான். But Satan was continuously provoking her with these thoughts of suicide. கணவனிடத்தில் சொன்னார்கள். She told that to the husband. கணவன் அந்த கயிறு எடுத்து வெளியே கொண்டு போய் தூக்கி போட்டு விட்டார். So the husband took off the rope and then threw it outside the house. இப்பொழுது சாத்தான் சொன்னான், அந்த ரூம்ல எலி மருந்து இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு என்று சொன்னான். So now Satan told her that in the next room there is rat poison, consume that. நான் இதை கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தப்பட்டேன். So when I heard it, I was very grieved. நான் 5-6 வகுப்பு தான் படித்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது அடிக்கடி அவர் வீட்டில் போய் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன். ஆனால் அவர்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். I was very young at that time, but I used to go and pray with them, and but they were not Christians. நான் கல்லூரியிலே படிக்கும் பொழுது, when I was studying in college, என்னுடைய பேராசிரியர் அவர் குடிக்க அடிமைப்பட்டிருந்தார். One of my professors, he was an addict to alcohol. அவர் எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி அவரை நாங்கள் கூட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு போவோம். So somehow we wanted to save him and we would take him for meetings. நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து போட்டு ஜெபிப்போம் அவருக்காக. So me and my friend, we would kneel down together and pray for him. தொடர்ந்து பல மாதங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். For many months continually we prayed for him. ஆனால் அவர் ஒரு நாளிலே தூக்கு போட்டு இறந்து விட்டார். So one day he hung himself and he died. நான் அந்த நேரத்தில் எனக்கு அது மிகுந்த வருத்தமாக இருந்தது. At that time I was deeply grieved. ஆனால் அது ஒரு யுத்த களத்தில் நாங்கள் இருவரும் போராடினோம். But that was a battlefield and we both fought in that battle. ஆகவே சில நேரங்களிலே சில ஆத்துமாக்களை நீங்கள் மீட்க முடியாமல் இருக்கலாம். Maybe sometimes you are not able to redeem or redeem the souls, some souls. ஆனால் அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். But you pray for him, pray for them. டிப்ரஷனில் இருக்கிறவர்கள் பிசாசுடைய அப்ரஷனில் இருக்கிறார்கள். Those who are in depression, they are in the oppression of Satan. அவர்களுக்காக ஜெபியுங்கள். Please pray for them. அவர்களிடத்திலே போய் பேசுங்கள். You please go and speak to them. That is your அதுதான் உங்களுடைய போர்க்களம். That is your battlefield. கல்லூரி நாட்டிலே ஒரு ப்ரொஃபசர் என்னிடத்திலே பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னார். In the days where I was in university, a professor, he was when giving a message and he spoke like this. The best antidote for backsliding is active involvement in God's ministry. அதாவது பின்மாற்றத்திற்குரிய மருந்து தேவனுடைய ஊழியத்திலே மிகவும் ஈடுபடுவதாகும். So this is the antidote for backsliding. Be very much involved in the service for the Lord. நம்முடைய சகோதரர் சகரியா பொன்னன் அவருடைய சாட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard the testimony of our brother Zach. கேரளாவிலே கொச்சினிலே தெருவாக சென்று தெரு பிரசங்கம் செய்தார். So in Cochin in Kerala, he had gone street preaching. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தெரு பிரசங்கம் செய்ய முடியாமல் இருக்கலாம். Maybe today you are not able to preach in the streets. உங்கள் கல்லூரியிலே இன்னொரு சகோதரனோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். Along with another student, your classmate in the college, pray with him and read and meditate on the word of God.
முடிந்தால் ஒரு ஓய்வு நாள் சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் உங்கள் ஏரியாவில் ஆரம்பிங்கள். So in your area on a Sunday you can start a Sunday school for the children in that area. நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சபையிலே நான் சண்டே கிளாஸ்ல படித்துக் கொண்டிருந்தேன். When I was in 12th standard I was in the church in Sunday school. ஆனால் அதே சமயத்திலே சபை முடிந்த உடனே நான் இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுடைய பிள்ளைகளிடத்திலே போய் ஓய்வு நாள் பாடசாலை தவறாமல் எடுப்பேன். So after the church was over I would go to the refugee camp, and for the people who would come from Sri Lanka, for their children I would conduct Sunday school. இப்படி நீங்கள் போர்க்களத்திலே இருந்து கொண்டு மக்களை மீட்கக்கூடிய பணியில இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஏன் உங்களை பற்றி நீங்கள் சோர்வு எனக்கு அது இது என்று சொல்லி நீங்கள் பிரச்சனையை சொல்ல முடியும்? If you are always involved in this kind of a battlefield, going into the battle and being actively involved in the front, how will you have any time to even say that I am weary, I am discouraged like that? நான் சோஷியல் நெட்வொர்க்ல போராடி கொண்டிருக்கிறேன் சொல்கிறார்கள். People are saying that I am battling in the social media. அதற்கு நான் அடிமையாகி விட்டேன் என்று சொல்கிறார்கள். They say that I have become a slave for the social media. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Matthew chapter 11 verse 12. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of heaven suffers violence. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். The violent take it by force. ஆங்கிலத்திலே ஆம்பிளிஃபைட் பைபிளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் zeal and exertion என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். So in amplified Bible we read these two words zeal and exertion. அந்த அதனுடைய பொருள் என்னவென்றால் போராட்டம். The meaning for that is a battle, is a effort, கடின உழைப்பு, it's a hard work. இன்னொரு ரெண்டு வார்த்தைகளை வாசிக்கிறோம், blood, sweat, tears. We see another three words, blood, sweat and tears. இதான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்பதனுடைய அர்த்தம். This is the meaning of when it says that the kingdom of heaven suffers violence. பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு இன்னும் போராடவில்லையே என்று நான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். We read in the New Testament that you have to resist the temptations until you shed blood. பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய வாலிப சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கிறது? You people who say, young people who say that I don't have victory over sin, what is the fight you have against sin? அங்கே blood, sweat, tears என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போராடுகிறீர்களா? Are you fighting against sin like to say blood, sweat and tears? தேவனுடைய அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உதவி செய்வார். The Lord will help that kind of people. புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். The Lord is telling, rise up and go. மிலிட்டரியிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அட்வான்ஸ் என்று சொல்வார்கள். In the military they use this term advance. ஆண்டவர் நமக்கு சாத்தானின் மீது அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். The Lord has given us power and authority over Satan. யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சீஷர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். The Lord has given that power and authority to his disciples. நீங்கள் சீஷராய் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? Have you given yourselves as disciples to the Lord? அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பிசாசின் மேலே அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன், வல்லமை தருகிறேன் என்று சொல்கிறார். If you have yielded yourself like that, then the Lord is telling you, I am giving you power and authority over Satan and all his activities. ஆகவே முதல் வகையான மனிதனுக்கு உதாரணமாக சவுல் இருக்கிறார். So the example for the first type of person is Saul. போராட்ட களத்திலே ஏனோதானோ என்று இருப்பது. In the battlefield to be very careless, sluggish and not taking it seriously. 5 வாலிப ஸ்திரீகள் அங்கேயுமாய் ஓடி ஈடி எண்ணெயை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். There are 5 wise virgins, they are running here and there and they are storing the olive oil. மற்ற 5 பேர் அந்த நாள்ல பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். But the other 5 they are saying we'll look after it and on that day, and they are not getting prepared. சமாதான காலத்தில் அடைகளை தேடி யுத்த நாள் வரும்பொழுது அவர்கள் தோற்று விட்டார்கள். So they were seeking for comfort or peace in the time of in the time of peace they were seeking for comfort, not doing anything, not getting prepared. And when the war came, கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். we see the next type of people, Jonathan என்ன செய்கிறார்? You know what Jonathan does? அப்பாவிடத்தில் சொல்லவில்லை. He didn't tell his parents, father. 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தன்னுடைய ஆயுததாரியை வாலிபனை கூட்டிக் கொண்டு ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், நாம் புறப்பட்டு போவோம் என்று சொல்கிறார். So he is taking his armor bearer and then he is telling, come let us cross over to the garrison of these uncircumcised, perhaps the Lord will work for us. Verse 6. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். 1 Samuel chapter 14 verse 6. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. The Lord is not restrained to save by many or by few. ஆண்டவருக்கு தடையில்லை என்று சொல்லி இவன் சும்மா உட்காரவில்லை. The Lord, he didn't sit idle saying that there is no restriction for God, that there is nothing hindering God. புறப்பட்டு போகிறான். So he is getting ready and he is going into battle. 600 பேர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, 600 பேர் அப்பாவோட சேர்ந்து தூங்கி கொண்டிருங்கள், எனக்கு ஒரு ஆள் போதும் ஆயுததாரி என்று சொல்லி ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு போகிறான். So he is saying that let 600 people sleep with my father, I don't need people, I need only one man who is willing to go with me, the armor bearer, and I'll go with him. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட 2 பேர் தேவை. The Lord needs 2 people like that. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பூலோகத்தில் எதை கட்டுகிறதோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். When the Lord says if 2 of you are agreed on earth concerning anything, whatever you build, loosen on earth will be loosed in heaven, and whatever you bind on earth will be bound in heaven. இங்கே நாம் வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 4. அங்கே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. பெரிய பாறை ராக். So they were crossing this pass and there was a sharp crag or rocky crag on one side, on the other side also a huge rocky crag. வேதத்திலே ஆவியானவர் அந்த பாறைக்கு பேரை கூட போட்டிருக்கிறார். The Lord has also mentioned the name of that pass. ஒரு கன்மலையின் பேர் போசேஸ். The names of the 2 rocks he is mentioned. One of them was Boses. அடுத்தது சேனே. And the other was Sene. போசே என்பதனுடைய அர்த்தத்தை நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கிரீக் வேர்ட்ல பார்த்தேன். So I looked up the meaning of that word Boses, Hebrew word. Glittering white, பிரகாசமான வெண்மை. It is a glittering white rock. சேனை என்பதற்கு தானி ராக், முட்களை போல கூர்மையான பாகங்களை கொண்டதான ஒரு பாறை. So the Sene rock, that is a rock which is full of sharp jagged edges, which will like thorns. இந்த ஜெயமலைக்கு போகக்கூடிய வழி. This is the way for that victory mountain. ஒரு பக்கம் பரிசுத்தம், on one side it is holiness, மற்றொரு பக்கம் பாடுகள். The other side is suffering. வாலிபர்கள் இந்த நாட்களில் சின்ன கஷ்டம் வந்தா கூட அதை தாங்குவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. The young people, when they face a small difficulty, they don't have a mind to go take that difficulty. சபையில மூப்பரோ அல்லது மூத்த சகோதரர்களோ கூப்பிடுகிறார்கள், பிரதர் ஃப்ரீயா இருக்கீங்களா, இங்கே போயிட்டு வரலாம் என்று கூப்பிடுகிறார்கள். The elder in the church is asking them, are you free, can we go there and come? இல்ல பிரதர், எனக்கு வேலை இருக்கு பிரதர். No brother, I have got some work. வேலை என்னன்னா வாட்ஸ்அப் சோஷியல் நெட்வொர்க் நோண்டி கொண்டு இருக்கக்கூடிய வேலை. What is the work they have? Just to keep fiddling with WhatsApp or Facebook. அடிமைப்படுத்துகிறவன் சாத்தான். The one who enslaves is Satan. ஹராஸ் பண்ணுகிறது சாத்தான். The one who harasses you is also Satan. ஆகவே இங்கே யோனத்தான் நாம் பார்க்கிறோம், அவன் கடினமான பாதை வழியாக புறப்பட்டு சத்துருவை சந்திக்க போகிறான். Jonathan is getting ready and going through a difficult terrain to meet the enemy. 8ஆம் வசனத்திலே பாருங்கள், அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் என்று சொல்கிறார். In verse 8 he says we will show ourselves to the enemy. அது என்னவென்றால் எதிரியை போய் சந்திப்போம். The meaning is that we'll go and meet the enemy. உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சந்திப்பதற்கு பயப்படுகிறீர்களா? In your life are you afraid to meet the difficult situations? என்ன நடக்கும், அங்க போனா என்ன நடக்கும், ஏதாவது நடக்குமா என்று சொல்லி பயப்படுகிறீர்களா? Are you afraid that if I go here something will happen bad, something will happen bad there if I go there? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், யுத்தம் கர்த்தருடையது. Don't become afraid or don't become discouraged. The battle belongs to the Lord. இங்கே 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in verse 13. யோனத்தான் தன் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். Then Jonathan climbed up on his hands and feet. He was crawling. ஜெயமலைக்கு போகிற வழி. That is the way to the victory mountain. ஜாலியா வாக்கிங் போற மாதிரி நீங்க போக முடியாது. You can't go with a jolly walk. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவர் அந்தந்த எல்லைகளிலே வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். So we read in the New Testament that the Lord has kept the land like that. We have to grope and find the contours of the land. சில சமயத்திலே நாம் ஏதாவது வேலையில ஈடுபட்டிருப்போம். Sometimes we may be involved doing some work. திடீர்னு பவர் கட் வந்துரும். So at that time power cut will come. டக்குனு ஈஸி சேர்ல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருவோம். So immediately we will sit very relaxed in the easy chair. Oh, I am having some rest. ஆனால் சிலரை பார்த்திருக்கிறேன், என்னுடைய மனைவி கூட செய்திருக்கிறார்கள்,
உடனே கேண்டலை கொளுத்தி எப்படியாவது தடவியாக இந்த வேலையை முடித்து விட வேண்டும் என்று செய்வார்கள். So but I've seen some people, they'll light up a candle and somehow they want to finish the work. தடவியாகிலும் இதெல்லாம் எடுத்து ஒழுங்கா வச்சிருவோம். Let's grope around and at least let's keep these things in the right place. பவர் கட்னா ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியல. I don't know whether when there's a power cut the Lord is stopping me. ஆண்டவர் பேசுறதும் கேட்கல. I'm not able to listen to what the Lord is speaking. அப்பா எங்க இருக்கீங்க? Oh daddy where are you? அப்பாட்ட சத்தமே காணோம். I'm not able to hear my daddy's sound, noise, words. ஆனால் அதோடு திருப்திப்பட்டு உட்கார்ந்து விடுவதில்லை. So they don't just sit down because they're not able to hear his voice. தடவி போயிட்டே இருக்கீங்கன்னா அப்பாவை தொட்டலாம். If you keep on groping you can touch your dad. யோனத்தான் தடவி தவழ்ந்து ஏறி அந்த ஜெயமலைக்கு போகிறார். So Jonathan is crawling with his hands and feet and he is going to meet the enemy. பவுல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். Paul did that kind of a work. சகரியா சகோதரர் தெருவாக அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக நீ போய் இந்த தெருவிலே பிரசங்கி என்றெல்லாம் சொல்லவில்லை. When Zach was preaching in the streets of Cochin, the Lord didn't tell him go to this street, go to that street. No, he didn't give directions like that. ஆகவே நீங்கள் ஆண்டவர் சொல்வார் அது வரைக்கும் சும்மா உட்கார்ந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமே நீங்கள் செய்ய மாட்டீர்கள். If you also think that the Lord should tell me what I should do step by step, then you will never do anything because you may not hear his voice at all like that. இத்தனை புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று ஆண்டவர் சகரியா அவருக்கு சொன்னாரா? Did the Lord tell Zach that he has to write so many books? ஆனால் அவர் செய்து கொண்டே இருந்தார். But he kept doing it. பவுல் அப்படித்தான் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். Like that Paul was also taking that effort, serious effort. தீமோத்தேயு இடத்திலே 3 முறை பவுல் சொல்லுகிறார். 3 times Paul tells Timothy. 2 தீமோத்தேயு 2:3, 2 Timothy 2:3, நல்ல போர் செய்கவனாய் தீங்கு அனுபவி. Suffer hardship as a good soldier of Christ. 2 தீமோத்தேயு 1:18, 2 Timothy 1:18, என்னோட கூட சுவிசேஷத்திற்காக தேவ வல்லமை கேட்டபடி தீங்கு அனுபவி. The Lord தேவன் வல்லமை தருகிறார். So the Lord is giving grace along with me to stay in the battle. தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். Suffer evil. 2 தீமோத்தேயு 4:5 சொல்கிறார். 2 Timothy 4:5, தீங்கு அனுபவி. Endure hardship. கெட்ட போர் செய்வனாய் தீங்கு அனுபவிக்க கூடாது. It's not being a bad soldier. நல்ல போர் செய்வனாய் இருந்து தீங்கு அனுபவிக்க வேண்டும். You have to be a good soldier and then endure hardship. ஆகவே இரண்டாவது கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம், போர்க்களத்திலே தடவியாயிலும் கண்டுபிடித்து முன்னே செல்கிறவர்கள். So we see the second type of people in the battlefield, at least they grope around and they advance. இங்கே யோனத்தானுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லவில்லை, நீ போ யுத்தம் செய் என்றெல்லாம் சொல்லவில்லை. The Lord didn't tell very clearly to Jonathan, go and go into the battlefield. சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் தெளிவாக சொல்ல மாட்டார். So even in your life the Lord may not tell you clearly to do something. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு அனுமானத்திலே போகிறார். So he was saying maybe the Lord will give us victory, and with that kind of attitude he went forward. ஆனால் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது, அங்கே யுத்தத்திலே ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். If we read in verse 15 that there was an earthquake and the Lord gave a victory there. ஆகவே நாம் புறப்பட்டு போகும்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஸ்டீரிங்கை வளைப்பதற்கு எளிதாக இருக்கும். So when we are going forward, it is easy for the Lord to turn the steering wheel. நிக்கிற வண்டியில ஸ்டீரிங்கை திருப்பவே முடியாது, கஷ்டம். In a stationary vehicle it is very difficult to turn the steering. இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி இதுதான், are you going forward? நீங்கள் முன்னேறி போகிறீர்களா? So this is the question I can place before you today. Are you the people who are going forward? புறப்பட்டு போய் சவால்களை சந்திக்கிறீர்களா? Are you going ahead and meeting challenges? அல்லது வழியிலே சிங்கம் என்று சொல்லி வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Or are you saying there is a lion in the way and you are sleeping at home? யுத்த களத்திலே பார்க்கக்கூடிய மூன்றாவது கூட்டத்தாரை பார்க்கிறோம். We see the third type of people in the battlefield. இங்கே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in verse 7. 1 சாமுவேல் 14:7. 1 Samuel 14:7. உம்முடைய இருதயத்திலே இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போய் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன். His armor bearer said to him, do all that is in your heart, turn yourself
and here I am with you according to your desire. உங்களாலே நேரடியாக போய் சாத்தானை சந்திக்க முடியவில்லை, பிசாசை எதிர்க்க முடியவில்லை, சோதனை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால், if you are not able to go ahead on your own and meet the challenge, meet Satan, உங்களுக்கு அருகாமையிலே உள்ளதான யோனத்தானோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். you please join yourself with the Jonathan who is close to you. சப்போர்ட்டர்ஸ் ஆயிருங்கள், தாங்குகிறவர்களாக இருங்கள். You be the people who will, support these people. நீங்கள் சபைக்கு செல்கிறீர்கள், மூப்பரோடு கூட நீங்கள் சேர்ந்து செல்கிறீர்களா? When you are going into the church, are you going along with your elders? அல்லது அங்குள்ள நல்ல சகோதரரோடு கூட சேர்ந்து அதேபடி செய்யுங்க பிரதர், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு ஜெபம் பண்றேன், உங்களோட நான் வரேன், எங்க போறீங்களா பிரதர் என்று சொல்லி நீங்கள் தாங்குகிறவர்களாக இருக்கிறீர்களா? And when you go into the church, you meet some good brothers who are doing some work, and you are saying, please go ahead and do your work, we will come along with you and support you. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு தானியேல் தேவைப்பட்டது. Shadrach, Meshach and Abednego, they needed a Daniel. தானியேலுக்கு தைரியம் இருந்தது சவாலை நேரடியாக சந்திப்பதற்கு. Daniel had the courage to meet head on the challenge. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரோடு கூட சேர்ந்து அதே ஒருவன ஆவியோடு கூட இருந்தார்கள். And Shadrach, Meshach and Abednego were of the same mind, same spirit along with Daniel. ஒருவேளை சகோதரனே சகோதரியே பயந்த சுபாவமுள்ளவனாய் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய யோனத்தான் எங்கே என்று தேடி அவளோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுங்க. Beloved young brother and sister, if you are a person who is timid, search for the Daniel near you and Jonathan and join him or her. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வருடம் ஆகிறது, சோதனை மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது, என்னால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சொல்கிற சகோதரனை யோனத்தான் எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அவரோடு கூட சேர்ந்து கொள். You pray like this, that Lord, it's almost 1 year since I was born again, but still I am struggling in this sin and that sin. Find Daniel and join him. நான் ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தேன், முஸ்லிம் பேக்ரவுண்ட்ல வந்தேன் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You don't have to have any fear that you came from some non-Christian background. எல்லாரும் பாவ பேக்ரவுண்ட்ல தான் வந்திருக்கிறோம். All of us have come from the background of sin. ஆகவே ஹிந்து பேக்ரவுண்ட் என்று சொல்லி சோர்வடைய தேவையில்லை. You don't have to say I am from a Hindu background and get discouraged. ஆகவே மூன்றாவது கூட்டத்தார் supporters. The third type of people are the supporters. மோசே கையை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஆரோன் ஊரும் அதை தாங்கி பிடித்தார்கள். அது போன்ற சகோதரர்களும் இன்றைக்கு சபையில் ஆண்டவருக்கு தேவை, யுத்த களத்தில் ஆண்டவருக்கு தேவை. The Lord needs people like Aaron and Hur who carry, place the arms of Moses up. They carried him. Elijah, போராட்ட களத்தை போய் சந்தித்தார். he went into the battle and met the enemy. பிசாசுடைய ஏஜென்ட்களா இருந்ததான ஆகாப் யெசபேலை நேரடியாக எதிர்த்தார். So he went and resisted, confronted Ahab and Jezebel, who are the agents of Satan. அவரும் சோர்ந்து போனார். He also became discouraged. படுத்து தூங்கி சோர்ந்து போகவில்லை. He didn't sleep and get discouraged. சில பேர் அப்படி ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிடுவாங்க. There are some people who take rest and they get tired. எலியா போய் படுத்துக்கொண்டார் சூரியச்செடியின் கீழே ஒரு யுத்தத்துக்கு பின்பாக. After a battle he went and slept under a juniper tree. தேவதூதன் பரலோகத்தினுடைய போஜனத்தை கொடுத்தார். The angel from heaven gave him food from heaven. மிக சிலர் தான் பரலோகத்தினுடைய ஆகாரத்தை புசித்திருக்கிறார்கள். Very few have eaten the food from heaven. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார்? Who was the man what was the type of man Abraham was? ஆபிரகாம் யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்பொழுதுதான் மெல்கிசேதேக்கை சந்தித்தார். Abraham, when he returned from the battlefield, he met Melchizedek. வீட்டிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சந்திக்கவில்லை. He didn't meet him when he was taking rest at home. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்கலாம். We can read that in Hebrews chapter 7. யுத்த களத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். The Lord wants to meet those who are in the battlefield. ஒரு கயிறெழுத்தல் போட்டி என்று சொன்னால் அந்த போட்டியில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் கயிறை விட்டு என்னால் முடியாது என்று போகிறவர்கள் அல்ல, ஆனால் போராடி கொண்டிருக்கிறவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். When there is a tug of war, the person who has his hand on the rope, the Lord is with him, not the one who goes home. அடுத்த கூட்டத்தாரை நாம் வாசிக்கிறோம். We read the next type of people. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 14 21ஆம் வசனம். verse 21. யோனத்தானும் ஆயுததாரர் 2 பேர் மட்டும் தான் போருக்கு போனார்கள். It was only Jonathan and his armor bearer who went for the war. ஆனால் अनेகர் யுத்தத்திலே மடிந்தார்கள். Many people died in the battle. எப்படியானால் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 21 we read like this. பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோட யோனத்தானுடன் இருக்கக்கூடிய இஸ்ரவேலோட கூட கூடிக்கொண்டார்கள்.
So they were these Hebrews were with the Philistines previously. They went up and joined Israel, Saul and Jonathan. இவர்களுக்கு எதிரியை சந்திப்பதற்கு திராணி இல்லை. They didn't have the wherewithal to meet the enemy. ஆகவே அவனோடு கூட சமரசம் பண்ணி கொண்டார்கள். So they compromised with the enemy and joined him. பெலிஸ்தரோடு கூட நாங்கள் உங்களை மாதிரி தான் இருக்கோம் என்று சேர்ந்து கொண்டார்கள். So they joined, telling the Philistines, we are also like you, and they joined them. ஒருவேளை அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கலாம். Maybe some brothers and sisters are here who are there sitting like that. தவறான உறவிலே சமரசம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாத்தானை யுத்தத்தை சந்திப்பதற்கு தயாராகாமல் இருக்கலாம். So you are sitting in bad company and you are not ready to meet Satan. You are not willing to confront Satan or fight with him. தவறான உறவை விட்டுவிட முடியவில்லை. You are not able to give up that wrong relationship, bad relationship. அது உங்கள் காலிலே கட்டப்பட்டதான பெரிய கல்லை போல இருக்கிறது. It is like a huge stone which is tied to your leg. நான் முன்னாடி போக முடியல என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். You are saying that I am not able to go forward, I am not able to go forward. அந்த கயிறை கட் பண்ணுங்க. You have to cut that rope, that stone. அந்த உறவை கட் பண்ணுங்க. You have to cut that relationship. அங்கே பாவம் எல்லாம் பார்க்க வேண்டாம். Don't sympathy, be sympathetic in that situation. ஆகவே நாம் காம்ப்ரமைசஸ் சமரசம்களா இருக்கிறோமா? Are we people who are compromising? ஆனால் இவர்கள் தொடர்ந்து சமரசம் பண்ணிக்கொண்டே இருக்கவில்லை. But these people did not continue in their compromise. யோனத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் யுத்தம் பண்ணுகிறதை பார்த்த உடனே அவர்களை விட்டு இவர்களும் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணுகிறார்கள். So these people, they saw Jonathan and the armor bearer fighting, so they also took their arms and they joined Jonathan and his armor bearer and start fighting. கடைசி கூட்டத்தாரை பார்க்கிறோம். We read the final type of people. 22ஆம் வசனம். Verse 22. பயந்தவர்கள். The people who were afraid. ஆனால் சமரசம் செய்வதற்கு மனதில்லை. And they didn't have a heart to compromise also. எப்ராயிம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எப்ராயிமின் மலைகளிலே ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலுடைய பெலிஸ்தர். இஸ்ரவேலரும் அங்கே யுத்தத்தில் சேர்ந்து கொண்டார்கள். So we read in verse 22, all the men of Israel who had hidden themselves in the hill country of Ephraim near the they also came out. நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்திலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you afraid to tell your Christians, your friends that you are a Christian and to tell them like that? வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு சீஷன் என்று சொல்வதற்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you afraid to tell in the place of your work that you are a Christian and you are hiding yourself? வேண்டாம். No, don't hide yourself. யோனத்தானை பார்க்கும் பொழுது, ஆயுததாரியை பார்க்கும் பொழுது ஒளிந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து உடனே புறப்பட்டு வந்து உங்களை சத்துருக்கு காண்பீங்கள். So when you are with Jonathan and his servant, you are hiding yourself. Come out from that place and show yourself to the enemy. 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in verse 23. சமரசக்காரர்கள் யுத்தம் பண்ணுகிறவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். The people who were compromising, they joined those who were battling. ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். The people who are hiding themselves, they have also come into the battlefield. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். Like this the Lord delivered Israel that day. ஆண்டவர் உங்களையும் அப்படி ரட்சிக்க முடியாய் அவர் விரும்புகிறார். So the Lord also wants to save you today. ஆனால் ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்திலே இருக்க வேண்டாம். Don't remain in your place where you are hiding. எதிர்த்து புறப்படுங்கள். Rise up and go to fight against the enemy. சவாலை சந்திப்போம். We will meet the challenge. வழியிலே சிங்கம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சும்மா இருந்து விட வேண்டாம். Let us not remain idle saying that there will be a lion on the way. நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன? What are the weapons that we have for the warfare? கர்த்தருடைய வார்த்தை என்கிறது ஆவிக்குரிய பட்டயம். This is the spirit, which is the word of God, the sword of the spirit, the word of God. நிறைய பேர் பட்டயம் வச்சிருப்பீங்க. Many of you have got a sword. ஆனா அது கூர்மையா இருக்கிறதா? Is it sharp? ஆயத்தமா இருக்கிறதா சத்துருவை வெட்டி வீழ்த்துவதற்கு? Is it ready to cut down the enemy? ஒரு குதிரை இருந்ததாம். There was a horse. அதை ஒரு வைக்கோல் போடுறதுக்கு கொண்டு போனார்கள். They took it to a place where there was straw. அது அதை சாப்பிடுவதற்கு மறுத்து ஓடி வந்து விட்டது. So it didn't want to eat the straw, it rejected it and came away. ஏனென்றால் அந்த வைக்கோலை கொண்டு வந்த இடம் அந்த இடத்துல சிங்கம் இருந்ததாம். So because the place from where they brought the straw, there was a lion. இந்த வைக்கோல் பொருளே தன்னுடைய எதிரினுடைய சுவாசத்தை அது உணர்ந்து விட்டு ஓடிவிட்டது. So the enemy scent
it was able to, sense that in its nostrils and it ran away. அவ்வளவு ஒரு கூரியதான உணர்வு. So there was a sharp, sense of the scent of the lion. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே என்னுடைய மனசாட்சி கூர்மையானதா இருக்க வேண்டும். Lord, my conscience should be always sharp. அதுதான் உங்களுடைய ஆயுதம். That is your weapon. நல்மனசாட்சி, a good conscience, கர்த்தருடைய வார்த்தை, the word of God, ஜெபம், prayer, ஐக்கியம், fellowship. இது சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். All these things will help you to defeat the tricks of Satan. சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்கிறார். So Paul says that we don't know, I mean, it's not that we're ignorant of the schemes of Satan. அது மன்னிக்க முடியாத தன்மை. A sense where you don't want to forgive someone. நீங்கள் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் யுத்தகளத்திலே போராட முடியாது. If you are saying I'm not able to forgive that person, you cannot fight in the battlefield. ஆகவே யோனத்தானை போல நாம் முன்னேறி செல்வோம். So like Jonathan, let us go forward in the fight. நமக்கு முன்னோடியாய் சென்றவர் இயேசு கிறிஸ்து. So the one who went ahead of us is Jesus Christ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். The victorious Jesus Christ is going ahead of us. ஜெயமாக நாமும் முன் செல்வோம். Victoriously we will also follow him. அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். So the Lord is telling, follow me. ஆகவே இந்த ஜெயம் கொள்ளும் வாலிபம் என்ற முகாம் உண்மையாலுமே உங்களை எல்லாரும் யுத்த களத்திலே எடுத்து சென்று உங்களை ஜெயாளிகளாய் மாற்றுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். So I am praying that this youth camp where you say that you will be victorious youth, you will follow the Lord and remain victorious. I pray for you like that. எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். Whatever be the number of failures, let us not fear. ஆண்டவரே யுத்தம் உம்முடையது. Lord, the battle is yours. நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். The Lord has already earned that victory for us. பின்னர் நாம் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? So why should we battle? அந்த ஜெயத்தை நாம் மெயின்டெய்ன் பண்ண வேண்டும். We have to maintain that victory. ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. So may the Lord help each one of us. நாம் தேவனுடைய வசனத்திலேயும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்திலேயும் பலப்படுவோம். So let us get strengthened in the word of God and in the Holy Spirit. பிசாசை நீங்கள் ஜெயித்தபடினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்கிறார். John is writing and saying that I am writing to you because you have overcome the evil one. ஆம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith is the one which overcomes the world. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Amen. Thank you. Thank you so much, Brother Vincent. Thank you. Thank you, brother. Thank you. Will you say a word of prayer? ஆம், நாம் ஜெபிப்போம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving Father, we want to thank you for this time. இத்தனை வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் ஒரு நோக்கத்தோடு கூட கூட்டி சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. Lord, you have gathered all these young people with a purpose. இந்த முகாம் முடிந்த உடனே அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு செல்கிறார்கள். After this camp is over, they are all going to their places. தாங்கள் ஆண்டவரே யுத்த களத்திலே புறப்பட்டு போக வேண்டும் என்றதான ஒரு மனதோடு கூட அவர்களை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்துவீராக. Lord, please strengthen them with this mind that we are ready to meet the enemy or the challenges. ஆவியானவராலே வசனத்தினாலே தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, strengthen them continuously by the Holy Spirit and by your word. ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. Lord, those who are hidden, let them come out. சமரசம் செய்கிறவர்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. Lord, those who are compromising, let them come out. யோனத்தானோடும் ஆண்டவரே ஆயுததாரியோடும் சேர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Lord, let them join Jonathan and the armor bearer. ஒரு காலம் நாங்கள் சவுலை போல ஆண்டவரே ஏனோதானோடு இருந்து விட வேண்டாம். Lord, not one day should we remain like Saul in a careless, lethargic, sluggish manner. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். Please help each one, Lord. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. We ask this in the name of Jesus Christ. Amen. ஆமென். ஆமென். Amen. Thank you so much, brother. Thank you, brother. Thank you. Thank you. உங்களை எல்லாரும் பார்த்ததிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். சீக்கிரமாய் நேரிலே எல்லாரையும் நான் காண்பேன் என்று நம்புகிறேன். Amen. Thank you. Thank you. Thank you.